அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி தற்போது நடைபெற்றாலும் முழுமையாக 3 மாதங்களுக்கு பிறகு இந்த வலுவான அமைப்பை பெறப்போகின்றனர். நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென்று தனியாக ஆட்சி வீடு எதுவும் கிடையாது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தனியாக ஆட்சி வீடு இல்லை என்றாலும் கூட இந்த ராகு மற்றும் கேதுவின் பார்வையில் நட்பு கிரகமாக சுக்கிரன், சனி, புதன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. பகை கிரகமாக சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. தற்போது மிக வலுவாக ராகு அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார். ஒரு வகையில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து முழுமையாக விலகி லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு. ஏனென்றால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் காலச்சக்கரத்தில் அதிகாரம் கொண்ட ஆட்சி பலம் பெற்ற உச்சபலம் பெற்ற வீடுகள் இல்லை என்றாலும் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்து லாபஸ்தானத்தில் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு அமர்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், தடைகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொட பாருங்க. அதில் ஒரு இடமான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்களை விளக்குவதோடு பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். திருக்கணிதத்தின்படி தற்போது நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 3 மாதத்தில் அமரப்போகிறார். சனி பகவான் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்தாலும் கூட வாக்கியத்தின்படி லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே ராகு இந்த தருணத்திலிருந்தே சனியுடன் இணைவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அதிரடியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பதிகிறது. அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது 6ல் இருந்து 5ல் நுழைகிறாருங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் 5, 10 ஆகிய இடங்கள்ல மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளுமே ஜென்மம், அர்த்தாஷ்டகம், அஷ்டமம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் அமருவதுதான் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். மற்றபடி மற்ற இடங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இடத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு அற்புதமாக கைகூடும். அந்த வகையில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் அமர்வதால் இந்த தருணத்தில் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கேது வலுவாக 5ல் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும்
அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்தையும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தையும் தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் லாபஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெறுகின்றன. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதோடு மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை 7.5 சனி ஆரம்பித்தாலும் கூட மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் ஏற்படாத வகையில் நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த இரு கிரகங்களுமே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் இரு கிரகநிலைகளும் ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீடான 5இல் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியின் வீட்டில் நுழையக்கூடிய கேதுவின் அமைப்பால் பல நெருக்கடிகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தினம் தினம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதோடு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உறுதியாகவே முன்னோற்றி நகர்க்கக்கூடிய பணியில மிக வலுவாக ராகு கேது ஈடுபட்டிருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி தானாக உங்களை தேடி வரும். குறிப்பாக நல்ல பல சுப நிகழ்வுகள், திருமணம், காதுகுத்து என பல சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதோடு உங்களுடைய விருப்பமும் ஏக்கமும் ஆசையும் நிறைவேறக்கூடிய வகையில் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு சிறு முயற்சியிலே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ராகு கேது பெயர்ச்சியால்